ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பகவான் பயிற்சியானது தமிழுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி இரவு 1:50 அளவில் இந்த குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்த குரு பகவான் வருகின்ற வைகாசி 18ஆம் தேதி முதல் ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சபலத்தில் அமர இருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 1/6/2026 அன்று இந்த குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து பயிற்சியாகி 8ஆம் இடத்திலே அமர இருக்கிறார். இந்த குரு பகவான் பயிற்சினால தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பகவான் யார்? சூரிய குடும்பத்தில் ஒரு முதல் சுபக்கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான். ஒரு ராசியில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர். ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வர 12 வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார். குரு பகவான் இந்த இடத்தை விட பார்த்த இடத்தை பலம் பெற செய்யக்கூடியவர். குரு பகவானின் பார்வைக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள கோடி தோஷங்கள் விளக்கப்படும். குரு பகவான் தான் நின்ற ராசியிலிருந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்வையிடுவார். அதாவது குரு பகவானுக்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. அதே போல புத்திரக்காரகன், தனக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். தேவகுரு என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் பயிற்சினால தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? தனுசுங்கிறது பாருங்க, காலபுருஷ தத்துவத்தில் 9வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதை என்று சொல்லக்கூடிய தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆவார். தனுசு ராசிக்குள் மூலம் நட்சத்திரம் 4 பாதங்களும், பூராடம் நட்சத்திரம் 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதமும் இந்த ராசிக்குள் வரும். பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் பாருங்க, ராசிக்கு அதிபதி குருங்கிறதுனால ஆச்சாரம், அனுஷ்டானம் இவற்றை அனுஷ்டிக்க பிறந்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அதே போல உயர்ந்த அறிவு உடையவர்கள், செல்வந்தர்கள், தன்னை விட மூத்தோர்களை அதிகம் மதிக்கக்கூடியவர்கள், முக்கியமாக பாருங்க தெய்வ பக்தி அதிகம் உடையவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அதே போல நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள், மற்றவர்களை கஷ்டப்படுத்தி தான் முன்னுக்கு வர வேண்டும் என்ற நோக்கம் ஒரு நாளும் பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்காது. அதே போல அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்கள், நல்ல புத்திமதி சொல்லக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அதே போல அதிகம் பணம் புழங்கக்கூடிய இடத்துல வேலை பார்க்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். முக்கியமாக கௌரவம் பார்க்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அதே போல ஒரு கௌரவமான பதவி வைக்கக்கூடியவர்கள். அதே போல எந்த பதவி வைத்தாலும் அந்த பதவியில் உண்மையை விரும்பக்கூடியவர்கள். இதெல்லாம் பாருங்க தனுசு ராசிக்காரர்கள். சரி, தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானின் பயிற்சி எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக பாருங்க, ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு பகவான் உங்க ராசிக்கு அதிபதி 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்த்து கொண்டிருந்தார். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்ச பலத்தில் அமர இருக்கிறார். அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தனது உச்ச வீட்டுக்கு பாருங்க குரு பகவான் செல்கிறார். அப்ப இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க அவர் தனது உச்ச வீட்டில் ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வார். தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு அதிபதியாகவும் 4ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். அவர் 8ஆம் இடத்துல உச்ச பலம் பெறுகிறார். குரு பகவான் வீட்டில் பாருங்க தற்போது சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சனி வீட்டில் ராகு இருக்கிறார். சரி, தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர், மேலும் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு உச்ச பலம் பெறுகிறார். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி உச்சப்புலம் பெறுவதனால உங்களுக்கு உடல் ரீதியாக, மன ரீதியாக நல்ல ஒரு வலுவு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்துல உச்சப்புலம் பெறுவது உங்களுக்கு என்ன, ஹை பலம் பெறுகிறார். அவர் மறைந்தாலும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். அதே போல் நீங்கள் ஒரு காரியத்தில் இறங்குறீங்க அப்படின்னா அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். இந்த இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும். அதே போல் சொந்த ஊரை விட்டு ஒரு வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க, தொழில் நடத்தக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி 8ல் உச்சப்புலம் பெறுகிறார். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம்.
அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி மறைவாக இருந்து உச்சப்புலம் பெறுகிறார் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தூரமாக சென்று நீங்கள் வேலை பார்க்கும் பொழுது சொந்த ஊரை விட்டு பாருங்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைகிறார் அப்படிங்கும் பொழுது சொத்து வகையில் ஏதாவது சின்ன சின்ன வழக்குகள் ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நிலத்தின் பேரில் சொத்து பேரில் ஏதாவது வழக்கு வந்தால் அதை பெரிதுபடுத்தக்கூடாது. அதே போல் நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி உச்சப்படம் பெறுகிறாருங்கும் போது உங்களுக்கு அவசரம் கோபம் ஆகாது. அதனால் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவசரப்பட்டு ஏதாவது கோர்ட்டு கேஸ்ன்னு அலையக்கூடாது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்துல உச்சப்பலம் பெறுவதனால தேவையில்லாமல் கால விரயம் பண விரயம் ஆகும் கோர்ட்டு கேஸு வழக்குனால. அதனால் அது போன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் ஏதாவது ஒரு பெருசாக ஒரு முதலீடு போட போகிறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் உங்களுக்கு சரியான ஒரு அனுபவம் இருக்கா அப்படின்னு பார்த்து இறங்கணும். ஏன் அப்படின்னா 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல உச்சப்பலம் பெறுகிறார். இப்போ நீங்கள் ஒரு பெருசாக ஒரு முதலீடு போட போகிறீங்க அப்படின்னா அதில் அனுபவம் இருந்தால் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி உச்சப்பலம் பெறுகிறார். ஆனால் 8ஆம் இடத்துல உச்சப்பலம் பெறுகிறார் இருந்தால் அனுபவம் இல்லாமல் எந்த காரியத்திலும் இறங்காதீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி உச்சப்பலம் பெறுகிறார் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும், நல்ல திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எதிர்பாராத யோகத்தெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க முடியும். 8ஆம் இடத்துல குரு மறைந்தாலும் உங்களுக்கு பாருங்கள் மறைமுக வருமானம் வரும், திடீர் அதிர்ஷ்டம் உண்டு, எதிர்பாராத யோகம் இதெல்லாம் கொடுக்கும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு இந்த குரு பகவான் மறைவதனால பெரிய கெடுபங்கள் இல்லை. ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி அதுவும் உச்சப்பலம் பெறுகிறார். எதையும் சமாளிக்கக்கூடிய வல்லமையை உங்கள் ராசிக்கு அதிபதி உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறீங்க அப்படின்னா வேலையாட்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். புது புது வேலையாட்களை பாருங்கள், ஒரு உங்கள் தொழிலுக்கு இணைக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையாட்களுடைய அவங்களுடைய நடவடிக்கைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வேலையாட்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். வேலையாட்களால் ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026-27. அதே போல் 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பாருங்கள் உங்களுக்கு சனி பகவான். அவர் குரு வீட்டில் இருந்தால் அந்த குரு உச்சப்பலம் பெறுகிறார் 8ஆம் இடத்துல. அப்படிங்கும் பொழுது பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 2026-27 பாருங்கள் ஏதாவது பணம் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். அதாவது பண முடக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு 8ஆம் இடத்துல மறைவதனால பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அதே போல் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. இது போன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சினால ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி பலம் பெறுகிறார். அதனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும். கட்டாயம் எதையும் வெல்ல முடியும். இருந்தாலும் கால விரயம் பண விரயம் இந்த தொழில் முடக்கம் பண முடக்கம் இது போன்ற சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் குரு பகவான் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தில் ஒரு வேலையில் இருக்கீங்க, ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா மேல் அதிகாரிகளை பகித்து கொள்ளக்கூடாது. தேவையற்ற இடமாற்றங்களுக்கு அப்ளை செய்யக்கூடாது. ஏதாவது ஒரு வேறு இடத்துக்கு மாறுவதெல்லாம் பெரிய சிறப்பு இல்லை. நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்க்குறீங்களோ அதே இடத்துல வேலை பார்க்குறது நல்லது. பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா 8லே வாணி பட்டம் இழந்தார் பட்டம் பதவி பறிபோகும். அதனால் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கௌரவம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி குரு பகவானால் உங்களுக்கு ஒன்றும் பெரிய சிரமங்கள் இருக்காது. ஏன் அப்படின்னா 8ஆம் இடத்துல குரு உச்சங்கிறதுனால குருட்டு அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு ஏற்படும். திடீர் எதிர்பாராத யோகம் இதெல்லாம் உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பலாம். மேலும் குரு பகவான் நின்ற இடத்தை விட பார்த்த இடத்தை பலம் பெற செய்வார். இப்போ குரு பகவானுக்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. இப்போ 8ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையால் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்வையிடுவார். 12ஆம் இடங்கிறது என்ன? வழக்கு. 12ஆம் இடம் நித்திரை. அப்போ பாருங்க உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வழக்கு சார்ந்த விஷயத்தில் பாருங்க முன்னேற்றம் இருக்கும். அதே போல் சொத்து வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கறது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வெளிநாட்டு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காரியம் வெற்றி அவங்க 12ஆம் இடத்தை குரு பார்க்கறது.
அதே போல குரு பகவான் தன்னுடைய நேர் பார்வை 7ஆம் பார்வையால் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குடும்ப விஷயத்துல முன்னேற்றம் இருக்கும், குடும்ப விருத்தி கொடுக்கும். அதே போல நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இருக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். 2ஆம் இடத்தை அதுவும் உச்சக்கிரகம் பார்க்கறதுனால பெரிய லெவலில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்ல போனால் பெரும் பணம் புரளும் அப்படின்னு சொல்லலாம். கட்டுக்கட்டாக பணத்தை பார்க்கக்கூடிய ஒரு யோகம் தரும். 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவது உங்களுக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம். அப்போ பண விஷயத்தில் முன்னேற்றம், குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கொடுக்கும் 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது. அடுத்தது குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வையிடுவார். அப்போ 4ஆம் இடத்துல ஏற்கனவே சனி இருக்கிறார். அப்போ சனி பகவானுக்கு இந்த குரு பகவானின் பார்வை விடுவதனால பணப்புழக்கம் அதிகரிக்கும், குடும்ப விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும். அதே போல் தகவல் தொடர்பு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும், புதுசாக ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். இப்படி பாருங்கள், உங்களுக்கு சனி பகவானை குரு பகவான் பார்க்குறதும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம், அதிர்ஷ்டம் இதெல்லாம் பார்க்க முடியும். அவரவர் செய்கின்ற தொழில் போலும் நல்ல வளர்ச்சி உண்டு. வியாபாரத்தில், சொந்த தொழிலில் இதெல்லாம் நல்ல ஒரு வருமானம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த 2 சனியை 3 சனியை இந்த குரு பகவான் பார்வையிடுவது. அப்போ பணப்புழக்கம்லாம் அதிகரிக்கும், பணம் எங்கேயாவது லாக் ஆகும். பணம் அப்போ பாருங்கள், தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சினால பணப்புழக்கம்லாம் அதிகரிக்கும். ஆனால் பணம் எங்கேயாவது பெரும் பணம் போய் முடக்கமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், கௌரவம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், உத்தியோகத்தில் பாருங்கள் விழிப்பாக இருக்கணும், அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது, விஆர்எஸ் கொடுக்கறது இதெல்லாம் ஆகாது. அதே போல் 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைகிறார் அப்படிங்கும்போது வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக போங்க. இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. இப்படி ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி பலம் பெறுவதனால உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும், ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே போல் எங்கே போனாலும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சினால. மேலும் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டை பாருங்கள், குரு பகவானுக்கு தனி சன்னதி உள்ள இடம் அப்படின்னா தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டை, இந்த கோயிலுக்கு ஒரு முறை சென்று வருவது நல்லது. அதே போல் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஆலங்குடி பாருங்கள், இதுவும் குரு பகவானுக்கு ஒரு மிகச்சிறந்த பரிகார ஸ்தலம், இந்த கோயிலுக்கும் சென்று வருவது நல்லது. அதே போல் திருச்செந்தூர் முருகபெருமானை சென்று தரிசிப்பதும் பாருங்கள் உங்களுக்கு சிறப்பு தரும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி திடீர் முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத யோகத்தை கட்டாயம் கொடுக்கும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.